ஹலோ டெக்கீஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு கோடிங் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா ஐடி ஜாப்புக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க படித்து முடிச்சுட்டு அப்படின்னா எப்படி மோட்டிவேட்டடாக இருக்கு. ஏன்னா நிறைய பேருக்கு அந்த மோட்டிவேஷன்லாம் பார்த்தீங்கன்னா பேர் குவிட் பண்ணிவிட்டு ஜாபே கிடைக்காதுன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஸோ நிறைய பேர் இந்த மாதிரி நெகட்டிவாக இருக்கனாலையும் இல்லை ரொம்ப ப்ரொடக்டிவாக இல்லாதனாலையும் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக ஒரு வேளை கோடிங் படித்து முடிக்கவும் முடிய மாட்டேங்குது. அப்படி இல்லைனா பார்த்தீங்கன்னா ஐடியில் ஜாபும் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக எடுத்துட முடிய மாட்டேங்குது. ஸோ இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக எப்படி ரொம்ப மோட்டிவேட்டடாக இருக்கிறது ப்ளஸ் அதே மாதிரி எப்படி ரொம்ப ப்ரொடக்டிவாக இருக்கிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு வீடியோ தான் இது ஆக்சுவலி. ஸோ இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா என்னோட நேம் ஹெச்ஆர் நபி. நான் மோர் தென் 1+ இயர்ஸ் ஐடியில் ஹெச்ஆராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸை நம்மளோட சேனலில் ரெகுலராக வீடியோஸாக போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் ஐடிக்குள்ள வரணும்னு நினைக்கிறீங்க, ஆல்ரெடி ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கனாலுமே சரி, நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற அந்த விஷயத்தை நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். பிகாஸ் நான் ஐடியில் ஹெச்ஆராக இருக்கேன், டெக்னிக்கல் விஷயத்தை நிறைய ஷேர் பண்ணியிருக்கேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பட் அதுக்கு பேக் அண்ட் சைடில் நான் பார்த்து இந்த யூடியூப் சேனல் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்து கொண்டு போயிட்டு இருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 25K சப்ஸ்கிரைபர் கிட்ட இப்போ நான் எடுத்துகிட்டு இருக்க வீடியோ டைமில் இருந்துட்டு இருக்கீங்க. ஸோ இவ்வளோ தூரம் எடுத்து வந்திருக்கோம். இதுக்கு முன்னாடியும் நான் லாஸ்ட் இயர் தான் காலேஜ் பாஸ் அவுட் ஆனேன். ஸோ நான் காலேஜ் முடிச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு காலேஜ் செகண்ட் இயரில் பார்த்தீங்கன்னா லாக்டவுன் வந்துச்சு. ஸோ காலேஜ் செகண்ட் இயர் பாதியிலேருந்து ஃபைனல் இயர் முடிக்க வரையும் பார்த்தீங்கன்னா நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஓனாக எடுத்தே பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருந்தேன். ஸோ மோர் தென் லாக்டவுன் டைமில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 lakhs கிட்ட அந்த பிஸ்னஸ் மூலிமா நான் ஏர்ன் பண்ணியிருந்தேன். ஆல்ரெடி டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கிற ஒரு வீடியோவில் நான் மந்த்லி 50,000 ஏர்ன் பண்ணேங்கன்னு சொல்லி அதை பற்றி நான் டீட்டெயில்டாகவும் பேசியிருக்கேன். ஸோ இது எல்லாத்தையும் நான் பண்ணுறது பார்த்தீங்கன்னா பிஸ்னஸில் நான் இவ்வளோ லாக்டவுன் டைமில் ஏர்ன் பண்ணதுக்காகட்டும் இல்லை இந்த யூடியூப் சேனலில் இவ்வளோ தூரம் கொண்டு வரதுக்காகட்டும் நான் பார்த்தீங்கன்னா என்னோட பர்சனல் லைஃப்லேயும் ரொம்ப டிசிப்ளினாக நிறைய புக்ஸ் லேர்ன் பண்ணுறது ப்ளஸ் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மோர் தென் ஒரு 2 lakhs கிட்டே பார்த்தீங்கன்னா நிறைய கோர்சஸ்லாம் படிச்சிருக்கேன். எப்படி மோட்டிவேட்டாக இருக்கிறது இல்லை லைஃப்பில் எப்படி மூவ் பண்ணுறது எப்படி ப்ரொடக்டிவாக இருக்கிறது நிறைய நான் படிச்சிருக்கேன். ஸோ அந்த ஒரு விஷயத்தை எல்லாத்தையும் வச்சு என்னோட பேக் எண்டில் நான் இவ்வளோ விஷயம் பண்ணிருக்கேன். அதெல்லாம் வச்சு தான் இந்த வீடியோவில் கோடிங் நீங்கள் படிக்கிறதுக்கோ இல்லை ஜாப் எடுக்கிறதுக்கோ எப்படி மோட்டிவேட்டாகவும் ப்ரொடக்டிவாக இருக்கலாங்கிறதுக்கான விஷயத்தை நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செட் அ கோல். ஸோ இருக்கிறதுலையே நீங்கள் ஒரு மோட்டிவேட்டடாக ஒரு கோடிங் நீங்கள் படிக்கணும்னு நினைக்கிறீங்க, ஐடியில் ஜாப் எடுக்கணும்னு நினைக்கிறீங்களும் சரி, நீங்கள் மோட்டிவேட்டடாக இருக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் மெயினாக பண்ண வேண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கோலை செட் பண்ணணும். ஏன் அப்படின்னு கேட்கனா ஒரு கோலை செட் பண்ணாமே சொல்லிட்டு நீங்கள் எதுக்கு போகிறீங்க இல்லை எதுக்காக பண்ணுறீங்கன்னே தெரியாமல் ஒரு விஷயத்தை பண்ணிங்கன்னா நீங்களும் ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டடாயோ இல்லை டிமோட்டிவேட்டாயோ நீங்கள் பண்ண முடியாமல் நிறைய பேர் குவிட் பண்ணிடுறீங்க. ஸோ அதனால் ஒரு கோலை செட் பண்ணுங்கள். என்ன கோல்னால் படித்து முடிச்சிடணுங்கிற கோல் கிடையாது. நீங்கள் படித்து முடிச்சு ஐடியில் ஜாப் எடுத்துட்டீங்க அப்படின்னா எந்த ஸ்டேஜுக்கு போவீங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போலேருந்து அடுத்த ஒரு 5 yearsல நீங்கள் இப்போ ஜாப் எடுத்துறீங்கன்னா அந்த மணிலாம் வச்சு நீங்கள் உங்கள் ஃபேமிலி ஆகட்டும் இல்லை உங்கள் பர்சனல் ஆகட்டும் நீங்கள் பார்த்து என்னென்ன விஷயம் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி உங்களோட இமேஜினேஷனில் அட்லீஸ்ட் ஒரு 3 கோல் டு ஒரு 10 கோலை செட் பண்ணுங்கள். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் பாருங்கள். ஒரு 5 வருஷத்தில் நான் இப்படி ஒரு வீடு கட்டணும், என்னோட ஃபேமிலி நான் இந்த ஸ்டேஜுக்கு கொண்டாடணும், நான் எனக்கு பிடிச்ச ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய பேருக்கு பைக் எடுக்கணும்னு இருக்கும், எனக்குலாம் அந்த கிரேஸ் அப்போ இருந்துச்சு, நான் அப்போவே எடுத்தேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பைக் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க, எந்த விஷயம் நீங்கள் ஐட்டில் ஜாப் எடுத்து வாங்கணுமோ இல்லை உங்களோட ஸ்டேட்டஸை இம்ப்ரூவ் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த எல்லா கோலையுமே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எழுதி வைங்க. அதை எல்லாத்தையும் முடிஞ்சால் ஒரு இமேஜாக மாற்றி ஒரு A4 ஷீட்டில் கலர் பிரிண்ட் எடுத்து உங்களோட நீங்கள் எங்கே உட்காந்து படிக்கணுமோ அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை உங்கள் வால்பேப்பராக வச்சுக்கோங்க, இல்லை உங்கள் லேப்டாப்லேயே வால்பேப்பராக வச்சுக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா பர்சனலாக அப்படி தான் பண்ணுறேன். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே போகிறோம், எதை நோக்கி நம்ம ட்ரீமை நோக்கி போயிட்டுருக்கோம் அப்படிங்கிற விஷயம் நமக்கு திருப்பி திருப்பி வந்துட்டு இருக்குன்னா நமக்கு முன்னாடி இந்த டைமில் என்னென்ன ஸ்ட்ரகிள் இருக்கோ அந்த ஸ்ட்ரகிள் எல்லாத்தையுமே ரொம்ப ஈஸியாக கிராஸ் பண்ணி போயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் படிக்க முடியாமல் ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டடாவோ இல்லை முடியாமல் ஃபீல் பண்ணுறீங்க இல்லை ஜாப் எடுக்காமல் முடியாமல் ஃபீல் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கான அந்த கோல் இருக்குது அப்படின்னா இதுக்காக நம்ம போய் தான் ஆகணுங்கிற ஒரு மோட்டிவேஷன் உங்களுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் பார்த்தீங்கன்னா பர்சனலாக லேப்டாப் இப்படி ஓப்பன் இருக்குன்னா என் லேப்டாப்பை க்ளோஸ் பண்ணால் அந்த செவுத்தில் பார்த்தீங்கன்னா கோல்ஸ் நான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பேன். சார் நான் ரொம்ப ஒர்க் பண்ணுறதுக்கு ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிட்டு இந்த சொல்லி லேப்டாப்பை க்ளோஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு அந்த பின்னாடி இருக்க அந்த கோல் தான் பார்த்தீங்கன்னா டக்குன்னு தெரிய வரும். ஸோ அதை பார்த்தா ஓகே நமக்கு இன்னும் நம்ம இந்த ஸ்டேஜுக்குலாம் போகணும், அதுக்கு நம்ம இந்த ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் ஆகணும்னு நமக்கு தோணும். ஸோ அதனால் விஷுவலாக பண்ணுறதுக்கு நீங்கள் உங்களோட கோல்ஸை லிஸ்ட் டவுன் பண்ணி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இமேஜினரி ஒரு விஷன் போர்டுன்னு சொல்லுவாங்க. அது ஆக்சுவலி ஒரு ஃபார்முலா சொல்லணும்னா அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு விஷன் போர்டை ரெடி பண்ணி வச்சுங்க. அது உங்களை எப்பயும் மோட்டிவேட்டடாக உங்களுக்கு ஒரு புஷ் கொடுத்துட்டே இருக்கும். நீங்கள் எப்போலாம் டிமோட்டிவேட்டாக இருந்தால் அதை பார்க்குறீங்களோ ஓகேங்களா. ஃபஸ்ட்டு கோல் செட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் தென் கோலை செட் பண்ணிட்டீங்க. ஒரு ஃபியூச்சரை நோக்கி என்னென்ன நீங்கள் பண்ண போகிறீங்க அதை வச்சு செட் பண்ணிட்டீங்க. உங்களுக்கு மோட்டிவேட்டடாக இருக்குன்னா நீங்கள் செகண்டாக பண்ணக்கூடிய விஷயம் என்னென்னா உங்களோட டைம் லைனை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு டைம் லைனாக என்ன சொல்கிறேன் அப்படின்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 6 மாதமாக 1 வருஷமாக என்னன்னு சொல்லிட்டு நான் இன்னும் ஜாவா படிச்சுட்டே இருக்கேன், இல்லை ஒரு கோடிங் லாங்குவேஜ் நான் படிச்சுக்கிட்டே இருக்கேன், லேர்ன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இல்லை 6 மாதமாக 1 வருஷமாகவோ ஜாப் சர்ச் பண்ணுறேன்னு பண்ணுவாங்க. பட் அவங்க திரும்பி பார்த்தாங்கன்னா அந்த 6 மாதமாக 1 வருஷமாக பண்ண விஷயத்தை அவங்க ஃபோக்கஸ்டாக பண்ணியிருந்தாங்கன்னா 1 மாதத்துலேயே 2 மாதத்துலேயே 3 மாதத்துலேயே கூட அந்த விஷயத்தை பண்ணியிருக்க முடியும். பட் அவங்களுக்குன்னு ஒரு டைம் லைன், அதாவது ஒரு சின்ன ஒரு விஷயம் இந்த ஸ்டெப்பை தாண்டி இந்த ஸ்டெப் தான் போக போகிறாங்க ஒரு டைம் லைன் இல்லாதனால பார்த்தீங்கன்னா ரொம்ப டைம் எடுத்துப்பாங்க அன்லிமிட்டடாக. ஸோ
அதை எடுக்காமல் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கோடிங் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா ஆல்ரெடி படித்தவங்கள்ட்டையோ இல்லை நீங்கள் படிச்சுட்டு இருக்க இன்ஸ்டியூட்டில் இருக்க ஒரு டியூட்டர்ட்டையோ இல்லை ஒர்க் அந்த ரோலில் பண்ணிட்டு இருக்கவங்கள்ட்டையோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ இல்லை ஜாப் எடுக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்களா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் எவ்வளோ விஷயம் பண்ண வேண்டியது இருக்குது. இப்போ படிக்கிறீங்க அப்படின்னா ஒரு 10 சாப்டர் எக்ஸாம்பிள் இருக்குன்னா 10 சாப்டரில் இப்போ நான் 10 நாளைக்கு ஒரு சாப்டர் முடிக்க போகிறேன் அப்படின்னா அப்போ எத்தனை மாதம் எடுக்கும், இப்போ எனக்கு ஒரு 3 மாதம் இன்னொரு 10 நாள் சேர்த்து எடுக்கும். அப்படிங்கிற மாதிரி ஒரு ஓவராலாக நீங்கள் எவ்வளோ படிக்கணும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் எடுத்துக்கிட்டு அதை ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுக்கோங்க. வீக்லி வைஸோ இல்லை 10 நாளைக்கு ஒரு வைஸோ மந்த்லி வைஸோ, ஓகேங்களா. இந்த மாதிரி நீங்கள் டைம்லைன் போட்டு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அது உங்களை என்னன்னு சொல்லி டே பை டே ரெகுலராக உங்களுக்கான புஷ் கொடுத்துட்டே இருக்கும். ஸோ நான் பர்சனலாக அந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணுவேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த மந்தில் நம்ம இந்த கோலாக டார்கெட் பண்ண போகிறோம், இவ்வளோ வீடியோஸ் போட போகிறேன் அப்படின்னா எனக்கு முன்கூட்டியே நான் இந்த மந்தில் எவ்வளோ வீடியோஸ் போட போகிறேன், அப்போ ஒரு நாளைக்கு நான் எவ்வளோ எஃபெக்ட் போடணும், ஒரு வாரத்தில் நம்ம எவ்வளோ அச்சீவ் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி டைம்லைன் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுப்பேன். இப்படி பண்ணுறதுனால தான் என்னால் பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்சியாக வீடியோ போட முடியுது. ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் கோடிங் படிக்கிறப்பையும் ஒரு விஷயம் டைம்லைன் போட்டு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பொறுமையாக நீங்கள் எந்த ஒரு ஃபிக்ஸ் லைனுமே இல்லாமல் படிச்சுட்டு இருக்கீங்கன்னா ஒரு 10 நாள் ஆகுதுன்னா, பட் இந்த மாதிரி டைம்லைன் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா அது ஒரு வாரத்துலேயே முடியக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ப்ளஸ் அதே மாதிரி நீங்கள் எவ்வளோ தூரம் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு என் லைனே எல்லாம் படிச்சுக்கிட்டே இருந்தீங்க அது 3 மாதம் 6 மாதங்கிறது போயிட்டே இருக்கும். அதனால் மோட்டிவேஷன் எழுந்துருவீங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்போ ஒரு மாரத்தான் இருக்குது அப்படின்னா அது ஒரு 10 கிலோமீட்டர் அப்படின்னா நீங்கள் ஒரு 7வது கிலோமீட்டரில் இருக்கீங்கன்னா இன்னும் ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குங்கிற ஒரு புஷ் இருக்குது, இன்னும் கொஞ்சம் தான் அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஓட ஆரம்பிச்சிருவீங்க. அதுவே ஒரு டைம் லைன், அதாவது ஒரு 10 கிலோமீட்டருக்கு ஒரு டெசிக்னேஷனே கிடையாது, நீங்கள் பாட்டுக்கு ஓடுற வரையும் ஓடுங்க அப்படின்னு சொன்னோம்னா ஒரு 5 கிலோமீட்டரில் உங்களுக்கு ரொம்ப மூச்சு வாங்குச்சுன்னா கூட போதும், இதுக்கு மேலே என்னால் போக முடியாது அப்படின்னு சொல்லி கிட் பண்ணிவிடுவீங்க. ஸோ இதுதான் பேசிக்காக லைஃப்லையுமே. ஸோ நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா ஒரு டைம் லைன், ஒவ்வொரு நாளைக்கும் எவ்வளோ படிக்க போகிறீங்க இந்தான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வீக்கில் எவ்வளோ கம்ப்ளீட் பண்ண போகிறீங்க, ஒரு மந்தில் எவ்வளோ கம்ப்ளீட் பண்ண போகிறீங்க. ஸோ 3 மாதத்தில் அந்த கோர்ஸே நான் முடிக்க போகிறேன், இல்லை 3 மாதத்தில் நான் ஃபுல்லாக படித்து முடிக்க போகிறேன் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிங்க. ஜாப் சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்கனாலுமே இதே கான்செப்ட் தான். எவ்வளோ அப்ளை பண்ண போகிறீங்க, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு நாளைக்கு எத்தனை ஜாப் அப்ளை பண்ண போகிறீங்க, எத்தனை பேருக்கு லிங்க்டின்ல மெசேஜ் பண்ண போகிறீங்க, எத்தனை மெயில் போட போகிறீங்க, இப்படிங்கிற நம்பர்ஸை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டே ட்ரை பண்ணுங்கள். இது மூலிமா நீங்கள் 2-3 மாதத்தில் பண்ணக்கூடிய விஷயத்த ஒரே மாதத்தில் ஷார்ட் டைமில் ரொம்ப ப்ரொடக்டிவாக பண்ணுறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது, ஓகேங்களா. அடுத்தது தேர்ட் விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு வாரத்தில் எவ்வளோ, ஒரு நாளைக்கு எவ்வளோன்னு முடிவு எடுத்துட்டிங்கன்னா அந்த ஒரு நாளில் என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத ரெகுலராக டு டூ லிஸ்ட் மேக் பண்ணுங்கள். எப்போவுமே நீங்கள் ஒரு ப்ரொடக்டிவாக இருக்கணும் அப்படின்னா டு டூ லிஸ்ட் அப்படிங்கிறது நீங்கள் மார்னிங் எழுந்திரிச்சு அந்த ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறப்ப உங்கள் கையில் இருந்தால் மட்டும்தான் அந்த டேவை நீங்கள் ப்ரொடக்டிவாக கொண்டு போக முடியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு 2 வருஷமாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்க விஷயம் தான். நான் எப்போவுமே மார்னிங் எழுந்த உடனே ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் என்னோட மார்னிங் ரொட்டீன்லாம் முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே டு டூ லிஸ்ட் தான் எழுதுவேன். இன்றைக்கி நான் என்னென்னலாம் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி டு டூ லிஸ்ட் எழுதுவேன். அப்படி எழுதுகிறப்ப அந்த டேவையே பார்த்தீங்கன்னா நான் 4 hours ஸ்ப்ளிட் பண்ணிவிடுவேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 4 பாகமாக ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு லஞ்சுக்கு முன்னாடி 2 ஆஃபும் லஞ்சுக்கு அப்புறம் 2 ஆஃபும் வச்சுப்பேன். ஸோ பார்த்தீங்கன்னா நான் பேசிக்காக ப்ரொடக்டிவாக எப்போ இருப்பேன், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ரொம்ப பிரிஸ்காவோ இல்லை ரொம்ப டிவியேஷன் இல்லாமல் எப்போ இருப்பேன்னா காலைல இருக்க ஃபஸ்ட் ஹாஃபில் இருப்பேன். அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப் வரப்போ கொஞ்சம் குறையும், தேர்ட் ஹாஃப் வரப்போ கொஞ்சம் குறையும், ஃபோர்த் ஹாஃப் ஈவினிங்க்கு மேலே வரப்போ ரொம்ப குறைஞ்சிரும். அப்படிங்கிற பட்சத்தில் ரொம்ப இம்பார்ட்டண்டான டாஸ்க், ஃபார் எக்ஸாம்பிள் எதெல்லாம் ரொம்ப கஷ்டமோ, இப்போ ஈட் தி ஃப்ராக் ஃபஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்லாம் இருக்குது. ஸோ எடுத்தோன்னா எது கஷ்டமோ அதை ஃபஸ்ட்டாக எடுத்துன்னு சொல்லி பண்ணுற மாதிரி நான் எனக்கு எது கஷ்டமாக இருக்குமோ அதை ஃபஸ்ட்டு இதில் ப்ரொடக்டிவாக வச்சு முடிச்சிடுவேன். ஸோ அதுக்கப்புறமேல பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன ஸ்டெப்லாம் ஈஸியாக நம்ம பண்ணிகிட்டு வந்துடும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு டு டூ லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்தான்னு சொல்லி நான் பண்ணுற மாதிரி ஒரு டேவை 4ஆக பிரித்து ப்ரொடக்டிவாக இருக்கிறத ஃபஸ்ட் ஹாஃப், செகண்ட் ஹாஃப், தேர்ட் ஹாஃப்னு கூட நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி வச்சு கோடிங் படிக்கிறதாகட்டும், படிச்சுட்டு வரலாம், ஜாப் அப்ளை பண்ணுறதுக்கு இல்லை நீங்கள் ஓன் ப்ராஜெக்ட் ஏதாவது ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்கனாலும் இந்த மாதிரி வேலை நீங்கள் பண்ணி பார்த்துக்கிட்டே வரலாம். ஸோ இதை தாண்டி நிறைய டெக்னிக் இருக்குது, லைக் பொமோடோரோ டெக்னிக்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டேவை பார்த்தீங்கன்னா 30 மினிட்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு ஒரு 25 மினிட்ஸ் ஒர்க் பண்ணிவிட்டு 5 மினிட்ஸ் பிரேக், 25 மினிட்ஸ் ஒர்க் பண்ணிட்டு 5 மினிட்ஸ் பிரேக், இந்த மாதிரி நிறைய ப்ரொடக்டிவ் டிப்ஸ் இருக்குது, ஓகேங்களா. அதில் உங்களுக்கு எது செட் ஆகுது, உங்களுக்கு எது வரும்னு பார்த்து டு டூ லிஸ்ட் மேக் பண்ணி அந்த டெக்னிக்கில் ஏதோ ஒரு டெக்னிக்கை ஃபாலோ பண்ணி ரெகுலராக படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுறப்ப ரெகுலராக நீங்கள் என்னென்ன டாஸ்க் முடிக்கணுமோ அந்த டாஸ்க்கை முடிச்சிடுவீங்க. என்னதான் நீங்கள் லாங் டைமுக்கு ஒரு டேயில் இதெல்லாம் முடிச்சுக்கிட்டே போகணுன்ட்டு இருந்தாலும் அந்த எண்ட் ஆஃப் த டே வரப்போ முடிச்சிருக்க மாட்டோம். நம்ம ரெகுலராக நீங்கள் டு டூ லிஸ்ட் மேக் பண்ணல, இன்றைக்கான விஷயத்தில் என்னென்ன படிக்கணுங்கிறத ஃபிக்ஸ் பண்ணனா, ஸோ ஒவ்வொரு நாளுமே இம்பார்ட்டன்ட் தான். அந்த ஒவ்வொரு நாள் ஸ்டார்ட் பண்ணுறப்ப மோஸ்ட்லி டு டூ லிஸ்ட் போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்படி பண்ணுறப்ப தான் நீங்கள் எவ்வளோ தூரம் படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது ஈஸியாக படிக்க முடியும். இதை நீங்கள் லேர்னிங்காக ஆகட்டும், இல்லை ஜாப் சர்ச்சுக்காகட்டும், இல்லை உங்களோட பர்சனல் லைஃப்காகட்டும், எதுக்காக இருந்தாலும் இந்த விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். நான் சம்வாட் ரிலேட்டட் டு கோடிங் விஷயம் நீங்கள் படிக்கிறதுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன், ஓகேங்களா. ஸோ அடுத்தது ஃபைனல் ஸ்டெப்பாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா
டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு மோர் ப்ரொடக்டிவாக இருக்க ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இப்போ இருக்க சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் மெயினாக நான் ஃபாலோ பண்ணுற விஷயம் என்னென்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு ரொம்ப டிஸ்ட்ராக்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, மோஸ்ட்லி இப்போ நான் இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் நிறைய பேர் இப்போ யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம், இல்லை யூடியூப்பில் இருக்க ஷார்ட்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்க ஒரு விஷயத்தை தேடி படிக்கிறதோ இல்லை தேடி பார்க்குறதோ ஒரு பக்கெட் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ இன்டர்நெட்லேயே நல்ல விஷயமும் இருக்குது, கெட்ட விஷயம் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ நல்ல விஷயத்தில் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனான வீடியோ, இல்லை நீங்கள் ப்ரொடக்டிவாக இருக்கணுங்கிறதுக்கான வீடியோ, இல்லை லேர்ன் பண்ணுங்கிறதுக்கான வீடியோக்கான டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுலாம் நல்ல விஷயம். பட் அதை தாண்டி நீங்கள் மற்றவங்களோட லைஃப்பை பற்றியில் இப்போ அவங்க ரீல்ஸில் போடுவாங்க, நாங்கள் இப்படி இருக்கோம் அப்படி இருக்கோம், அதை பார்த்து நீங்களே நெகட்டிவ் ஆகிக்கிறது, இல்லை அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு உங்கள் லைஃப்பில் இல்லையேன்னு நினைக்கிறது. ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நெகட்டிவாக போய் முடியும். ஸோ அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் மோஸ்ட்லி அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இப்படிலாம் நீங்கள் பண்ணிங்கனாவே நீங்கள் ஒரு நாள் ரொம்ப நெகட்டிவாக இருக்கிறதுல ஒரு மாதிரி டம்பாக ஃபீல் பண்ணுறது வந்து கம்ப்ளீட்டாக வெளில வந்துடலாம். நான் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா பர்சனலாக சஜஸ்ட் பண்ணுறது, நான் பார்த்தீங்கன்னா ஃபோன் பார்த்தீங்கன்னா பெருசாக யூஸே பண்ண மாட்டேன். மோஸ்ட்லி எல்லா விஷயத்தையும் லேப்டாப்லேயே வச்சுப்பேன். என்னோடய ஃபோன் என் கையில் இருக்குது அப்படின்னா எந்த ஒரு நோட்டிஃபிகேஷனும் வராது. வாட்ஸ்அப்லேருந்து எல்லா நோட்டிஃபிகேஷனுமே பார்த்தீங்கன்னா நான் கம்ப்ளீட்டாக ஆஃபில் தான் வச்சிருப்பேன். ஏதாச்சும் ஒரு கால் யாருக்கா பண்ணுவேன், இல்லைனா எனக்கு ஏதாச்சும் கால் வந்துச்சுனாலும் ரிங்டோன் அடிக்கும் நான் கேட்பேன். பட் அதை தாண்டி நான் மோஸ்ட்லி இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிட்டேன். இந்த மாதிரி உங்களை டிமோட்டிவேட் பண்ணுற விஷயங்கள் எல்லாத்தையுமே ஒரு நாள் உங்கள் ஃபோன் இல்லாமல் நீங்கள் ஸ்டாப் பண்ணி பாருங்கள். உங்களோட பிரெயினே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருந்தான்னு சொல்லி ஒர்க் ஆகும். நான் நிறைய வாட்டி ஃபீல் பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் ஒரு 3 மாதம் பிரேக்கில் நிறைய ஃபோன் யூஸ் பண்ணிருப்பேன். திருப்பி அப்படியே கம்ப்ளீட்டாக ஃபோனை வச்சுட்டு மாறுறப்போ கம்ப்ளீட்டான ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும். வேணா இந்த ட்ரிக்கை நீங்கள் எல்லாரும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஒரு நாள் நீங்கள் ரீல்ஸ்குள்ளேயே போகாமல், இன்ஸ்டாகிராம்குள்ளேயே போகாமல் ஸ்டாப் பண்ணி பாருங்கள். உங்கள் பிரெயின் அப்படியே பியூரான மாதிரி ஃபீல் ஆவீங்க. அப்படியே உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி, இல்லை நீங்கள் அப்போ தான் உங்களுக்கு நிறைய புது ஐடியா அந்த மாதிரிலாம் வரும். எனக்கு மோஸ்ட்லி அப்படி தான் வரும். ஸோ நம்ம மார்னிங் எந்திரிக்கிறப்பையும் அந்த மாதிரி நம்ம பிரெயின் ரொம்ப கிளாரிட்டியாக இருக்கும். நம்ம ரீல்ஸ் ஒவ்வொரு விஷயம் பார்க்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நல்ல தண்ணியில் ஒவ்வொரு ட்ராப் ப்ளூ இங்கை விடுற மாதிரி நம்ம எவ்வளோ தூரம் ரீல்ஸ் ஒன்றுனா ஸ்க்ரோல் பண்ணுறோமோ அவ்வளோ தூரம் ஒவ்வொரு ப்ளூ ட்ராப் ஒரு வாட்டரில் போக அந்த தண்ணியே ப்ளூ கலரில் மாறுகிற மாதிரி நம்மளோட பிரெயினும் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது, கம்ப்ளீட்டடாக சரௌண்டிங்ஸ் எல்லாத்தையும் வச்சு ரொம்ப ட்ரை ஆகிடும். ஸோ அதனால் உங்களால் மோட்டிவேட்டடாக படிக்கவும் முடியாது, நீங்களும் ரொம்ப நெகட்டிவாக டம்ப் ஆகிடுவீங்க. ஸோ ரொம்ப ப்ரொடக்டிவாக இருக்கிறதுக்கு ஃபோனை அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். மோஸ்ட்லி இன்ஸ்டாகிராமில் இருக்க ரீல்ஸ் அண்ட் யூடியூப்பில் இருக்க ஷார்ட்ஸில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் குறைங்க. ஏன்னா யூடியூப் வந்து நீங்கள் லாங் ஃபார்மேட் வீடியோ பார்க்குறீங்கன்னா நீங்கள் ஏதாச்சும் ஒரு விஷயத்தை சர்ச் பண்ணி தான் பார்ப்பீங்க. அப்படிங்கிற பட்சத்தில் ரொம்ப ஒரு டோபமைன் உங்களுக்கு ரொம்ப ரிலீஸ் ஆகாது. உங்களுக்கு இன்ஃபர்மேஷனான விஷயம் என்ன இருக்கோ அதை மட்டும் தான் பார்ப்பீங்க. ஸோ இந்த மாதிரி நல்ல விஷயத்தை பார்த்து லேர்ன் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ அதை தாண்டி இந்த மாதிரி இருக்க விஷயத்தை ரிமூவ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அதை தாண்டி நீங்கள் ப்ரொடக்டிவாக இருக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அஸ் அ கன்க்ளூஷனாக நான் என்ன சொல்ல வரேன்னா, ரொம்ப மோட்டிவேட்டடாக இருங்க, ப்ரொடக்டிவாக இருங்க, என்னென்ன விஷயம் பண்ணுங்கிற ஒரு ஃபியூச்சர் கோலை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ப்ளஸ் லாங் டைமில் எத்தனை நாள் அதை முடிக்க போகிறீங்க, 2 மாதமா 3 மாதமாங்க அதை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஒவ்வொரு நாளும் டு டூ லிஸ்ட் மேக் பண்ணுங்கள். ப்ளஸ் ப்ரொடக்டிவாக உங்களை மற்ற இடத்துல டிவேட் ஆகிற விஷயத்துலேருந்து ரொம்ப ப்ரொடக்டிவாக இருங்க. இந்த விஷயத்தில் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னாவே நீங்கள் ரொம்ப ஃபோக்கஸ்டாகவும், மற்றவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா நார்மலாக ட்ரை பண்ணிக்க தாண்டி நீங்கள் ரொம்ப யூனிக்காகவும் மாறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இப்படிலாம் நீங்கள் ரொம்ப ப்ரொடக்டிவாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எந்த ஒரு விஷயம் எடுத்தாலுமே அது உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக தான் முடியும். அது நார்மலாக ஐடி ஜாப் எடுக்கிறதாகட்டும், இல்லை படித்து முடிக்கிறதுக்காகட்டும், இல்லை லைஃப்பில் எந்த ஒரு விஷயமாகட்டும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நான் ஒரு வீடியோ புதுசாக ட்ரை பண்ணியிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு என்னோட பர்சனல் லைஃப்பில் நான் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க விஷயத்தை வச்சு நான் நிறைய விஷயம் படிச்சிருக்கேன், நிறைய புக்ஸ் படிச்சிருக்கேன். மோர் தென் 50+ புக்ஸ் இந்த 2.5-3 இயர்ஸ் என்னோட ஜேர்னியில் நான் படிச்சிருக்கேன். ஒவ்வொரு விஷயத்தில் சக்ஸஸ் ஆகிறப்பையும் நிறைய ஈவெண்ட்ஸ் அட்டன் பண்ணியிருக்கேன். அது எல்லாத்தையுமே வச்சு நீங்கள் கோடிங் படிக்கிறதுக்கு உங்களுக்கு ரிலேட்டட் ஆகுமேன்னு சொல்லி புதுசாக ஒரு வீடியோ நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ இது உங்களுக்கு மோட்டிவேட்டடாக இருக்குது, ஒரு இடத்துல உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி வேறு ஏதாச்சும் ஒரு வீடியோ உங்களுக்கு டிப்ஸ் வேணும், இது மாதிரி ரிலேட்டடாக மோட்டிவேட்டடாகவோ இல்லை ப்ரொடக்டிவாக இருக்கிறதுக்காக வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். நம்ம கம்ப்ளீட்டாக ஐடி விட்டு வெளில போக போகிறது கிடையாது. ஐடிக்குள்ளேயே நீங்கள் ஒரு சில விஷயம் படிக்கிறதாகட்டும், இல்லை ஜாப் எடுக்கிறதாகட்டும், இந்த மாதிரி விஷயத்துக்கு எப்படி ப்ரொடக்டிவாக மோட்டிவேட்டடாகவும் இருக்கலாமோ அதுக்கு என்னோட பர்சனல் லைஃப்லேருந்து என்னால் என்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ நான் பண்ண ட்ரை பண்ணுறேன். மறக்காமல் ஐ நீட் மோர் ரிலேட்டட் வீடியோ லைக் திஸ் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நான் இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய போட ட்ரை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் டில் எண்ட் வரையும் பார்த்துக்கு தேங்க்யூ ஸோ மச். இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் பைக்கான் தட்டி விட்டுக்குங்க. ஸோ இது மூலிமா நான் அப்பப்போ போடுற வீடியோஸ் உங்களுக்கு நிறைய வரதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச். திஸ் இஸ் ஒரு HR நவீன் சைனிங் ஆஃப்.